ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு குழம்பு. அதுக்கு மெயினாக என்னென்னா முதல்ல பெருங்காயம், மஞ்சப்பொடி, சால்ட்டு நல்லெண்ணெய் விட்டு வறுக்கிறதுக்கு என்னென்னா முதல்ல பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 7 வரமிளகா, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு. வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோல் உரிச்சுட்டு பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பூண்டு, கருவேப்பிலை, புளி ஊற வச்சுருக்கேன், இறக்குறச்சு வெல்லம். ஸோ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் வறுக்கணும். இதை அரைச்சிட்டு வதக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துன்ட்டு என்ன பண்ணணும்னா நல்லா பொடி பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். வெறும் கடுகு மட்டும்தான் தாளித்து கொட்டணும். 1 ஸ்பூன் போட்டுடலாம். கடுகு வெடிக்கிறது. வெங்காயத்தை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் அதையும் போடுறேன். பூண்டு அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கலாம். அப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். அடுத்தாப்பில் எது பொடி பண்ணணும்னா நான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் இல்லையா, அதை எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கருவேப்பிலையும் குழம்புல போட்டோம்னா எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அதையும் நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு இதோடு சேர்த்தே பொடி பண்ணிடலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா ஆயிடுச்சு, வதங்கிடுது. இப்போது அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் அப்படியே விட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இது நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றணும். வற்றுற ஸ்டேஜில் வெல்லம் போட்டு இறக்கிடலாம். பார்த்திங்களா, குழம்பு நல்லா கெட்டியாகிடுது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வெல்லம் வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் வெல்லமும் கரைஞ்சிரும். அப்போ இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். இதோட கூட்டு ஏதாவது ஒரு புடலங்காய் கூட்டு, பீட்ரூட் கூட்டு, பீட்ரூட் இல்லை சௌ ரெண்டுமே நல்லாயிருக்கும். இல்லைன்னா முட்டைக்கோஸ் கூட்டு கூட நல்லாயிருக்கும். எதுவும் இல்லையா, ஒரு அப்பளம் பொரித்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல மெனுவில் பார்க்கலாம். தேங்க்யூ.